தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மாலை 4 மணி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று பலத்த தரைக்காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் புதுவை, காரைக்காலிலும் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்று மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் நாளை தரைக்காற்று மணிக்கு 55 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மாலை 4 மணி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று பலத்த தரைக்காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் புதுவை, காரைக்காலிலும் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்று மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் நாளை தரைக்காற்று மணிக்கு 55 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மாலை 4 மணி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று பலத்த தரைக்காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் புதுவை, காரைக்காலிலும் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்று மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் நாளை தரைக்காற்று மணிக்கு 55 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.